Dear students, I am Manohar. In the video நம்ம பார்க்க போறது 12th Maths chapter 7ல example 7.60. Question read பண்றேன் பாருங்க. Find the local extrema of the function f of x equal to 4x power 6 minus 6x power 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா லோக்கல் மினிமம் வேல்யூ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் அப்படி காப்பி பண்ணியிருக்கேன். f of x equal to 4x power 6 minus 6x power 4. இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை எக்ஸை பொறுத்து நினச்சணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ பவரில் 6 இருக்கிறதுனால பவரை முன்னாடி கொண்டாறேன். அப்போ 6 × 4 அப்படின்போது 24 எக்ஸ் பவரில் வந்து நினச்சணும் ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 6 - 1 அப்படின்போது 5. கிளியர். அதே மாதிரி இப்போ இந்த 4x power 6 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மைனஸ் இங்கே பவரில் 4 இருக்குது. 4 முன்னாடி கொண்டு வரும்போது 24 ஆயிரும். எக்ஸ் பவரில் வந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 4 - 1 அப்படின்போது கியூப். அப்போ ஒரு தடவை நினச்சிதாச்சு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதை சிம்ப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எப்படின்னா இந்த 24x பவர் 5 இருக்குது, இங்கே 24x கியூப் இருக்குது. அப்போ நான் காமனாக எதை வெளியே எடுக்கேன் அப்படின்னா 24x கியூப்பை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கும்போது இங்கே பாருங்கள் 24 வெளியே வந்தாச்சு. இங்கே x பவர் 5 இருக்குது. இங்கே நான் x பவர் கியூப்பை தான் வெளியே எடுத்துக்கேன். அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா x² இருக்குது. இங்கே -1 இங்கே உள்ள 24x கியூப்பை அப்படியே வெளியே எடுத்துட்டேன். அப்போ இதில் என்ன இருக்குது 1 மட்டும் தான் இருக்குது. கிளியர். இப்போ நான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நினச்சிதாச்சு சிம்ப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் கண்டிஷன். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேலையை அப்படியே காப்பி பண்ணுறேன். 24x³ x² - 1 ஈக்குவல் டு 0. கிளியர். இப்போ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் கியூப்ன்றதுனால கண்டிப்பாக எக்ஸ் வேல்யூ 3 வேல்யூ கிடைக்கும். கிளியர். அப்போ 20 இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படின்னா 24x³ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி x² - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு 2 டேர்ம் நினச்சலாம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்போது x³ ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்போது 0 தான் கிடைக்கும். கிளியர். அப்போ ஒரு எக்ஸ் வேல்யூ கிடச்சாச்சு. அதேமாதிரி x² - 1 ஈக்குவல் டு 0 இருக்குது. இதில் வந்து x² அப்படின்போது -1 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் +1 ஆயிரும். இப்போ இதில் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கும்போது +or -√1 அப்படின்னு கிடைக்கும். கிளியர். அப்போ பாருங்கள் x ஈக்குவல் டு √1 வேல்யூ வந்து 1 தான். அப்போ +or -1. அப்போ எக்ஸ் வேல்யூ இதில் +1 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இன்னொன்று தான் இது -1 இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு x ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ எத்தனை வேல்யூ கிடச்சிருக்குன்னா 3 வேல்யூ கிடச்சிருக்கு. அதை வந்து கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் x ஈக்குவல் டு 0 ஆர்டரை சொல்கிறேன். 0 -1 அடுத்த என்னது +1. கிளியர். இப்போ இந்த 3 எக்ஸ் வேல்யூ என்ன செய்யணும்னா எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணி என்ன செய்யணும் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் வேல்யூ வந்து லோக்கல் மினிமமா அல்லது லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்ட்டு என்ன நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா பார்த்தீங்களா, அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் நான் சொல்கிறேன் திரும்ப ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ சொல்கிறேன் அப்ளை பண்ணுறேன். அப்போ பாருங்கள் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 24x³ x² - 1 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை திரும்ப ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 24ன்றது நம்பர்ன்றதுனால கான்ஸ்டண்ட்டாக என்ன செய்கிறேன் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். x³ u அது மாதிரி b x² - 1. இப்போ யூவி மெத்தட் யூஸ் பண்ணும்போது x³ அப்படியே வச்சுக்கிடுறேன். x³ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அது மாதிரி இந்த -1 டிஃபரன்ஸ் இருக்கும்போது 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2x மட்டும் தான் கிடைக்குது. கிளியர். அடுத்து ப்ளஸ் அடுத்து என்ன பாருங்கள் இந்த x² - 1 அப்படியே வச்சுக்கிறேன். x² - 1 அப்படியே வச்சுக்கிட்டு என்னது இந்த x³ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். x³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² பவர் முன்னாடி கொண்டாறேன். அப்போ 3x பவர்லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 3x². கிளியர். அப்போ யூவி மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செய்தாச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 24 அப்படியே வச்சுக்கிடுறேன். இந்த இது ஒரு டேம் இது ஒரு டேமாக இருக்குது. அப்போ பாருங்கள் இது மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2x பவர் எக்ஸ் பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே x பவர் 1 இருக்குது. அப்போ 3 + 1 அப்படிங்கும்போது 4. அப்போ x பவர் 4. கிளியர். அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இந்த டேமாக அந்த 3x² முன்னாடி கொண்டு வந்துடுறேன். 3x² x² - 1 இதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இது ஒரு டேம் இது ஒரு டேம். அப்போ இதில் வந்து காமனாக எதை வெளியே எடுக்கலாம் அப்படின்போது இங்கே x² இருக்குது, இங்கே x பவர் 4 இருக்குது. அப்போ நான் x² என்ன செய்யறேன்னா வெளியே எடுக்கிறேன். அப்போ 24x² காமனாக வெளியே எடுக்கும்போது இங்கே பாருங்கள் எனக்கு 2
எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா 2x² அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டு அப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 × x² - 1 கிளியர். இப்போ இந்த 3 ஒன்று இந்த டைம் கூட என்ன செய்ய மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ x² மல்டிப்ளை பண்ணணும், -1 என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 24x² 2x² ப்ளஸ் இந்த 3 வந்து x² மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 3x², இந்த 3 வந்து -1 மல்டிப்ளை பண்ணும்போது -3. சரியா. இப்போ இந்த வேல்யூ சிம்ப்ளை பண்ணுறேன். 24x² 2x² இங்கே ப்ளஸ் 3x² ரெண்டு ஆட் பண்ணும்போது 5x² - 3. இப்போ இதுக்கு மேலே நினச்ச முடியாது, சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போ f'(x) நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 24x² 5x² - 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் அந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். x = 1 அப்ளை பண்ணும்போது f'(x) பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது 24x பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். இப்போ 1² 5 × 1² - 3 எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 24 1² அப்படின்போது 1 தான். இப்போ 24 இங்கே 1² அப்படின்போது 1, 5லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2. அப்போ 24 × 2 அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 48 அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குது. 48 greater than 0, 0வோட ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு இந்த x = 1ன்றது லோக்கல் மினிமம் பாசிட்டிவ் வர்றதுனால, செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணதில் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வர்றதுனால இந்த x = 1ன்றது என்ன சொல்லுவோம் லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர். அப்போ லோக்கல் மினிமம் at x = 1 கிளியர். அப்போ அந்த x = 1 நான் f(x) அப்ளை பண்ணும்போது f(x) என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் f(x) = 4x⁴ - 6x⁴. இந்த f(x)ல் x பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது எனக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். கிளியர். அப்போ நான் x பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ f(1) = 4 1/6 - 6 1/4. இப்போ பாருங்கள் 1/6 அப்படின்னாலே 1 தான். இப்போ 4 மைனஸ் இங்கே 6 × 1/4 1/4னாலே 1, அவங்க என்ன தான் இருக்குது 6 தான் இருக்குது. 4 - 6 அப்படின்போது நமக்கு என்ன கிடைக்கும் -2. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு -2. எதை அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது அப்போ at x = 1 கிளியர். இப்போ நான் x = 1க்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் x = -1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி x = 0க்கு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். கிளியர். இப்போ x = -1 எடுத்துக்கிறேன். -1 எடுத்து என்ன செய்யறோம்னா f'(x) அப்ளை பண்ணுறேன். இப்போ f'(x) எக்ஸுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன் f'(x) எடுத்துருக்கிறேன் பாருங்கள். f'(x) = 24x² 5x² - 3 இதான் நம்ம f'(x). இப்போ இதில் x பதிலாக -1 அப்ளை பண்ணுறேன். இப்போ f'(-1) = 24 - 1 2 5 × -1 2 - 3. சரியா. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறேன். 24 -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 ஆயிரும். அப்போ 24 தான் கிடைக்கும். இந்த இதை மல்டிப்ளை பண்ணும்போது 24. இங்கே பாருங்கள் -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 ஆயிரும். 5 × 1 5, 5லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2. அப்போ 24 × 2 அப்படின்போது 48. அப்போ 48ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் புரியுதா. அதே மாதிரி 0வோட அதிகமாக இருக்குது. அப்போ greater than 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணதில் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் கிடைக்கிறதுனால இந்த x = -1ன்றது லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர். அப்போ லோக்கல் மினிமம் at x = -1. எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணும்போது எதில் f(x) அப்ளை பண்ணும்போது நமக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ f(x) = 4x⁴ - 6x⁴ சம்மில் கொடுத்தது அப்படி காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணும்போது f(-1) = 4 -1⁴ - 6 -1⁴. இப்போ 4 × -1⁴ அப்படின்போது பவரில் ஈவன் நம்பர் வரதுனால -1 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் +1 ஆயிரம். 4 × 1 தான் கிடைக்கும். அதேமாதிரி -6 இங்கே பாருங்கள் பவரில் 4ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்போ -1/4 அப்படின்போது நமக்கு என்ன ஆயிரும் +1 தான் கிடைக்கும். அப்போது 6 × 1. இப்போ 4லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -2 கிடைக்குது. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு -2. எதை அப்ளை பண்ணும்போது at x = -1.
சரியா? இப்போ நான் 1க்கும் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதுமாதிரி -1க்கு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ x = 0. 0வை எதில் அப்ளை பண்ணுறேன்? f'(x)ல் அப்ளை பண்ணுறேன். f'(x) = 24x², 5x² - 3 தான் சம்மில் கொடுத்துருக்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணது. சரியா? இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். f'(0) எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். 24 0² 5 × 0² - 3. சரியா? இப்போ பாருங்கள், ஒரு வேல்யூ 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ இந்த டைம் 0. அப்போ எந்த வேல்யூ கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ f'(0) = அதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்குது. கிளியர்? நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் அந்த x = 0 வந்து லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவில் வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் வேல்யூ வந்து லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். இது 0ன்ட்டு வந்திருக்கிறதுனால இதில் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம நினச்ச முடியல, இது லோக்கல் மினிமமா லோக்கல் மேக்ஸிமான்ட்டு நினச்ச முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறேன், இந்த x = 0க்கு லோக்கல் மினிமம் வேல்யூ வருதா மேக்ஸிமம் வேல்யூ வருதான்னு என்ன சொல்கிறேன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அதை அப்படி காய் பண்ணுறேன் பாருங்கள். அட் x = 0 செகண்ட் டெரிவேட்டிவ்ல என்ன செய்யலை, second derivative does not give any information. ஸோ அதனால் அதனால் என்ன சொல்கிறேன், யூஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்னாலே என்னதுன்னா மோனோடோனிசிட்டி மெத்தட் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறேன், இந்த x = 0 வந்து லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன் கண்டுபிடிக்க போகிறேன். கிளியர்? இப்போ ஒரு நம்பர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர் லைனில் -∞ to +∞ எடுத்துக்கிறேன். இதில் நம்ம x வேல்யூ 3 x வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதில் ஃபஸ்ட்டு x வேல்யூ வந்து -1, அடுத்தாப்போ 0, அடுத்தாப்போ என்னது 1, அந்த ஆர்டர் வைஸ் அப்படின்னு வச்சு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதில் இன்டர்வல்ஸ் ஆர் அப்படின் போது நமக்கு எத்தனை இன்டர்வல்ஸ் கிடைக்குன்னு பாருங்கள். இன்டர்வல்ஸ் ஆர் அப்படின்போது -∞, -1 ஒரு இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி -1, 0ன்றதை அடுத்த இன்டர்வல், அடுத்த 0, 1 அப்படின்றது இன்னொரு இன்டர்வல், அடுத்த 1, +∞ இன்னொரு இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். அப்போ இதில் எத்தனை இன்டர்வல் கிடைக்குன்னா 4 இன்டர்வல்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த இன்டர்வல்ஸை வச்சு நான் கண்டுபிடிக்க அப்படின்னா மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்கணும். மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணதில் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா இன்டர்வல்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, -∞, -1, அடுத்த இன்டர்வல் வந்து -1, 0, அடுத்த இன்டர்வல் வந்து 0, 1, அடுத்து 1, அடுத்த வேல்யூ எக்ஸ் அப்படின் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்டர்வல் -∞, -1ல் ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுக்கணும். எக்ஸ் வேல்யூ எடுக்கணும் அப்படின் போது பாருங்கள், -∞ to -1க்கு இடையில ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படின் போது நான் என்ன எடுக்கேன்னா -2 எடுத்துக்கிறேன். கிளியர்? இப்போ -2 என்ன செய்யறேன்னா எக்ஸு பதில் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இன்டர்வலில் பார்க்கும்போது -1, 0 அப்படின்போது இதில் ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ எடுக்கணும் அப்படின்போது -0.5 எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும், நான் -0.5 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த இன்டர்வல் 0 to 1க்குள்ளே 0.5 எடுத்துக்கிறேன். +0.5ன்ற எக்ஸ் வேல்யூ என்ன செய்கிறேன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 to ∞ நான் என்ன எடுக்கிறேன்னா 2ன்ற ஒரு வேல்யூ என்ன செய்கிறேன் எடுத்துக்கிறேன் எக்ஸு பதிலாக. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை நான் செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணது f'(x) ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, அந்த இதை அப்படி எடுத்துருந்தோம் பாருங்கள். 24 x² -1 இதுதான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த வேல்யூ நினச்சிருக்கேன். நான் இதில் காய் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நினச்சணும் வேல்யூ -2 அப்ளை பண்ணுறேன். இதில் வேல்யூ முக்கியம் கிடையாது, நமக்கு என்ன சைன் வருது அப்படின்றதான் பார்க்கணும். இதில் சைன் ஆஃப் f'(x) ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணுற வேல்யூ வந்து என்ன சைன் வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், இதில் எக்ஸு பதிலாக -2 அப்ளை பண்ணுறேன். இப்போ 24 -2 ஹோல் கியூப் எக்ஸு பதிலாக -2 அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே -2 ஹோல் ஸ்கொயர் -1 இவ்வளோ உள்ளே இருக்குது. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது பாருங்கள், -2 ஹோல் கியூப் பவரில் ஆட் நம்பர் இருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக மைனஸ் வரும். இதில் பாருங்கள் -2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்போது இந்த வேல்யூ 4 ஆயிரும். 4லேருந்து 1 செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும், அந்த வேல்யூ 3. கிளியர்? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது -8 அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ 24 × -8
இன்று இங்கே -3. அப்போது இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இதில் தான் கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் சைனில் தான் கிடைக்கும். அப்போ நெகட்டிவ். புரியுதா? வேல்யூ முக்கியம் கிடையாது. இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன சைன் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நான் எடுக்கிறேன். இதை சிம்பிளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தெரியுது 3 மல்டிப்ளையில் இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வேல்யூ கிடைக்கும். அதனால் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி -0.5 அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக போய் 24 -0.5 ஹோல் கியூப். அதே மாதிரி பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? எக்ஸு ஸ்கொயர். அப்போ 0.5 கீழே எடுத்து எழுதிக்கிறேன். 0.5 ஹோல் ஸ்கொயர் -1. இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது மைனஸ் இருக்குது கண்டிப்பாக. அப்போ இந்த இதில் பவரில் வந்து ஆட் நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வேல்யூ இதில் தான் கிடைக்கும், மைனஸில் தான் கிடைக்கும். இங்கே 0.5 ஸ்கொயர் அப்படின்போது 0.25 அப்படின்னு கிடைக்கும் வேல்யூ. 0.25லேருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த சைன் இதில் தான் கிடைக்கும், மைனஸில் தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்போது நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாசிட்டிவ் கிடைக்கும். கிளியர்? நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது மல்டிப்ளையில் இருக்குது. இந்த மைனஸ் வந்து மைனஸ் மேலே பவர் வந்து ஆட் நம்பர் இருக்கிறதுனால இந்த வேல்யூ மைனஸில் தான் கிடைக்கும். மைனஸ் கொண்டு இந்த 24 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ மைனஸ். இந்த இது 0.5 ஸ்கொயர்ன்றது 0.25. 0.25லேருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ இதில் தான் கிடைக்கும், மைனஸில் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்போது நமக்கு என்ன சைன் கிடைக்குது? பாசிட்டிவ் சைன் கிடைக்குது. கிளியர்? அதே மாதிரி 0.5 அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 24.5 ஹோல் கியூப். எக்ஸுக்கு பதிலாக 0.5 அப்ளை பண்ணியிருக்கேன். இன்று 0.5 ஹோல் ஸ்கொயர் -1. இப்போ மேலே உள்ள வேல்யூ வந்து பாசிட்டிவ், கீழே என்ன தான் கிடைக்கும்? 0.25லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே மைனஸ். அப்போது மேலே உள்ள வேல்யூ வந்து பாசிட்டிவ், அது கூட இந்த டேமை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எதுவும் கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ். கிளியர்? வேல்யூ முக்கியம் கிடையாது, சைன் தான் முக்கியம். அதனால தான் நான் சைனை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறேன். இதில் 2 அப்ளை பண்ணும்போது 24 2 கியூப். எக்ஸுக்கு பதிலாக 2 கியூப். அடுத்தப்போ 2 ஸ்கொயர் -1. இப்போ 2 கியூப் அப்படின்போது 8. 24 × 8. 2 ஸ்கொயர் அப்படின்போது 4. 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3. அப்போ இன்ட்டு 3 எல்லாமே பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு இதில் என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ். அப்போ இதில் பாசிட்டிவ். கிளியர்? இப்போ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்கிறேன். மோனோடோனிசிட்டி நெகட்டிவ்ன்றதுனால ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி பாசிட்டிவ் அப்படின்றதுனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதேமாதிரி இங்கே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். நெகட்டிவ் அப்படின்னா டிக்ரீசிங், பாசிட்டிவ்னா என்னது? இன்க்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சரியா? இப்போ இதுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னும் போது வேல்யூ வந்து குறையுது, ஆரோ வந்து கீழ் நோக்கி காட்டிக்கிடுறேன். அதேமாதிரி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னும் போது ரைஸ் ஆகிற மாதிரி காட்டிக்கிடுறேன். கிளியர்? அதே மாதிரி இந்த 2 இன்டர்வலுக்கு காட்டியிருக்கேன். அதேமாதிரி இந்த 2 இன்டர்வலுக்கு எடுக்கும்போது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்போது ரைஸ் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்போது அதோட ஏரோ வந்து அப்படி என்ன செய்யுது? கீழே இறங்குது. அடுத்து இந்த 2 இன்டர்வலுக்கு எடுக்கும்போது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்போது ஏரோ வந்து இந்த மாதிரி காட்டிடுறேன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்போது என்னது? ஏரோவை ரைஸ் பண்ணி காட்டிடுறேன். கிளியர்? இப்போ நம்மளுக்கு சம்மில் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு மட்டும் தான் நினச்சில லோக்கல் மினிமமாக மேக்ஸிமான்னு தெரில. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது இந்த இன்டர்வல். சரியா? அப்போ இந்த 2 இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இந்த 2 இன்டர்வலில் தான் அது எக்ஸ் வந்து காமனாக இருப்பாருங்க. 2 இன்டர்வலில் காமனாக உள்ள வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 0. இதுலேயும் 0 இருக்குது, 0 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது இந்த 2 இன்டர்வல் தான். இந்த 2 இன்டர்வலில் சைன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக நினச்சிது சைன் சேஞ்ச் ஆகுது. மற்ற எந்த இன்டர்வலையும் நினச்சி எடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் மூலம் கண்டுபிடிச்சாச்சு. 0க்கு மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பார்க்குறதுனால இந்த 0க்கு மட்டும் நினச்சிறேன் எடுத்து நான் நினச்சிப்பேன் லோக்கல் மினிமமாக மேக்ஸிமான்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதில் சைன் வந்து பாசிட்டிவ்லேருந்து நினச்சிது நெகட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் அதை அப்படி காய் பண்ணுறேன் பாருங்கள். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் from positive to negative through x equal to 0. x equal to 0ல தான் என்ன செய்யுது? சைன் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகுது. x equal to 0 அப்படின்ட்டு எப்படி சொல்கிறோன்னா ரெண்டுலேயும் காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூ தான் இந்த x equal to 0ன்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த x equal to 0 அப்படின்ட்டு சொல்லியாச்சு. இப்போ இதில் லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம் அப்படின்ட்டு எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த இதில் ஆரோ டயக்ராத்தை வச்சு தான் சொல்லுவோம் லோக்கல் மினிமமாக மேக்ஸிமான்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ஆகுமோ அவ்வளோக்குள்ளே ஆகிட்டே தான் அதுக்கு நினச்சி டிகிரிஸ் ஆகுது. அப்போ எவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் அப்படின்றதுனால இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது வந்து என்னது? லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்?
எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் வேல்யூ ஏறிட்டு அதுக்கு தான் இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த x = 0ன்றது என்னது லோக்கல் மேக்ஸிமம். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் அட் x = 0. x = 0 நான் f(x) அப்ளை பண்ணும்போது f(x) நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f(x) = 4x(6 - 6x)4 இதுதான் f(x). இதில் x பதிலாக என்ன போகிறேன்? 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ f(0) = 4 × 0^6 - 6^4. இப்போ 0 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு இந்த டேர்ம் ஆயிரும் 0 - 0 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் வேல்யூ என்ன கிடைக்குன்னா 0. அப்போ f(0) = 0. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ equal to 0 at x equal to 0. x பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். f(x) அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0 கிடைக்குது. அப்போ அந்த x equal to 0 மட்டும் நம்ம எந்த டெரிவேட்டிவ் மூலம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் மூலம் நினச்சிருக்கோம் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூன்ட்டு நினச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.